Dear students, in 12th Mathematics, Chapter 5, Analytical Geometry. So, ellipse topic discuss பண்ணிட்டு இருந்தோம் before வீடியோவில். இப்போ வந்து real life problem based on ellipse. Example 5.30. A semi-elliptical archway over a one-way road has height 3 meter and width 12 meter. The truck has a width 3 meter and height 2.7 meter. Will the truck clear the opening of archway அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஒன் வே ரோடு இருக்குது, அதில் ஒரு வளைவு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா செமி எலிப்டிக்கல்னால் பாதி. ஸோ ஃபுல் எலிப்ஸ் இல்லை, பாதி எலிப்ஸ் மாதிரி அமைப்பில் இருக்குது. ஸோ நம்ம வீட்டிலலாம் கூட ஒரு ஆர்ச் மாதிரி கட்டினீங்கன்னா தெரியும், அது ஒரு செமி எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ட்ரக் வந்து உள்ள நுழையுது. ஸோ இதோட அந்த செமி எலிப்டிக்கலோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 12. அப்போ 6 பிரிச்சுக்கலாம் சென்டரில் இருந்து. அந்த மேக்ஸிமம் ஹைட் பார்த்திங்கன்னா அது சென்டர்லேருந்து 3 மீட்டர் இருக்குது. இப்போ வந்து 3 மீட்டர் வித்தில் அண்ட் 2.7 மீட்டர் ஹைட் இருக்கிற ஒரு ட்ரக் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க. அது அந்த எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்க அந்த பாத்வேக்குள்ளே நுழைஞ்சு வெளில வர முடியுமா அப்படின்றது தான் கொஸ்டின். அந்த ட்ரக்கு கிளியர் பண்ணுமா, அந்த ஆர்ச்வே உள்ளே போயிட்டு வெளில வர முடியுமா, உள்ளே போக முடியுமான்றதை நம்ம சொல்லியிருக்காங்க. அது கிளியர் ஆகணும் அப்படின்னா 2.7க்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஓகேவா? 3னா 2.7க்கு மேலே தான் இருக்கணும். அப்போ தான் அதால் உள்ளே நுழைய முடியும். ஸோ நம்ம வந்து சென்டர்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா அதோடய ஹைட்டை வந்து மேக்ஸிமம் ஹைட்டு 3. ஸோ ஆர்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கும் வளைவு வரையும் போது. அப்போது வந்து அந்த ட்ரக் உள்ளே வரும்போது அதோடய ஹைட்டு 2.7 இருந்தால் உள்ளே நுழைய முடியுமான்றதை நம்ம இப்போ செக் பண்ணி சொல்லணும். சின்ஸ் அந்த டயக்ராம் இங்கே வரைஞ்சிருக்கோம், 12 பிரிச்சிருக்கோம். சென்டர் 6,0 -6,0 அண்ட் சின்ஸ் த ட்ரக் வித் வந்து 3 மீட்டர். அப்போ வந்து அது மையப்பகுதியில் வழியாக நுழைஞ்சதுன்னா அந்த 3 மீட்டர் 2ஆக டிவைட் பண்ணிவிடுங்க. 1.5 மீட்டர் 1.5 மீட்டர். டு ஃபைண்ட் த கிளியரன்ஸ் ஆஃப் த ட்ரக் வி ஹாவ் டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஹார்ச் அட் த டிஸ்டன்ஸ் 1.5 மீட்டர் ஃப்ரம் த சென்டர். சென்டரில் இருந்து அந்த வண்டியை சரிசமமாக பிரிச்சுக்கலாம். 3 மீட்டர் வித்தை 1.5 மீட்டர் 1.5 மீட்டராக பிரிச்சுக்கோங்க. ஃப்ரம் த டயக்ராம் ஏ வந்து 6 பிகாஸ் length of the major axis 2a, a equal to 6. length of the minor axis வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2b கொடுக்கல, செமி எலிப்டிக்கல்ன்றதால பாதி தான், அதனால் b equal to 3. ஈக்குவேஷன் வந்து எப்போவுமே நம்ம மேஜர் ஆக்சிஸ் தான் எடுத்துப்போம், எக்ஸ் ஆக்சிஸ் தான் எடுத்துப்போம். இந்த மாதிரி சமுக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் x² + a² + b² equal to 1, x² / 36 + y² / 9 equal to 1. இப்போ பார்த்தீங்கன்னா x equal to 1.5. ஸோ இந்த இடம் x 1.5 இருக்கும்போது இந்த ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ட்ரக் உள்ளே வருது 2.7 விட நம்மளுக்கு என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அந்த ட்ரக் உள்ளே நுழையுமா இல்லையா நம்மளால் சொல்ல முடியும். ஸோ நம்ம இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x வந்து 1.5, y தெரியாது, அதனால் yயில் ஒரு பாயிண்ட், அதனால் அதை y1 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் அந்த பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் x equal to 1.5, y equal to y1. Then the equation become 1.5 the whole square divided by 36, y1 squared by 9 equal to 1. So 1.5 வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. 3/2 whole square, 3/2 whole square become 9/4. 9 அதை 36 கேன்சல் பண்ணிங்கன்னா 4, 1/4 into 4 1/16. 1/16 goes to right hand side, that is become 1 minus 1/16. Taking LCM, that is become 15/16. The 9 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 into 15/16. Taking square root y1 equal to plus or minus 3 root 15/4. root 15 வந்து என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த சைடில். தட் இஸ் 3.87. ஸோ 3.87 ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க 3.9. ஸோ 3/4 வந்து 0.75 எடுத்துக்கலாம் இன்ட்டு 3.9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2.9 வருது அப்ராக்சிமேட்லி. அப்போ வந்து ஹைட் ஆஃப் த ஹார்ச்வே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2.9 மீட்டர். த ட்ரக் வில் கிளியர் த ஹார்ச்வே. அதாவது அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல 3னா இந்த வளைவு அப்படியே குறைஞ்சிட்டே வரும். இப்போ இங்கே வந்து 2.9 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஹைட் வந்து ட்ரக்கோட ஹைட் வந்து வித்து வந்து 3, ஹைட் வந்து 2.7. அப்போ அந்த ட்ரக்கால் உள்ள நுழைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ஸ் ஹைட் ஆஃப் த ஆர்ச்வே இஸ் 2.9 மீட்டர், த ட்ரக் வில் கிளியர் த ஆர்ச்வே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. தென் எக்ஸாம்பிள் 5.31. அதாவது பூமி வந்து சூரியனை சுற்றி வர அந்த பாதை வந்து ஒரு நீள்வட்ட பாதை, தமிழில் நீள்வட்ட பாதைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து எலிப்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சன் வந்து ஒன் ஆஃப் த ஃபோக்கஸில் இருக்குது, தட் இஸ் S1. S' வந்து அனதர் ஃபோக்கஸ்.
ஸோ எர்த்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சன்னுக்கு கிட்ட எர்த்து வரணும். ஸோ அதுதான் வந்து மினிமம் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடம் தான், தட் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஏ. ஸோ எஸ்ஏன்றது ஸோ இங்கே வரும்போது கிட்ட வந்துடும். இது வந்து மினிமம் டிஸ்டன்ஸ் இல்லைனா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே இருந்ததுன்னா லாங்கஸ்ட், சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். இதில் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலை. அவங்க அதை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 2 ஃபோக்கை, அதாவது ஒரு ஃபோக்கையில் சன் இருக்குது, இன்னொரு ஃபோக்கை வந்து S1 சன் இருக்குது, S2 வந்து இங்கே வந்து எஸ் டேஷ் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ எஸ்ஸில் சன் இருக்குது, எஸ் டேஷ் வந்து இன்னொரு ஃபோக்கை. ஸோ இந்த 2 ஃபோக்கைக்கு இடையிலான தூரம் 2AE நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எர்த் டு த சன். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா அது என்னன்னு பார்க்கலாம். தட் இஸ் SA டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இதுதான் மேக்ஸிமம். அதிகபட்ச தூரம் சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள அதிகபட்ச தூரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SA டேஷ், தட் இஸ் ஈக்குவல் டு 152 × 10⁶ கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. SA டேஷை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SA டேஷ் பிகம் CA டேஷ் ப்ளஸ் CS. CA டேஷ் இந்த CS ப்ளஸ் CA டேஷ், அதனால தான் CA டேஷ் ப்ளஸ் CS. அந்த CS ப்ளஸ் CA டேஷ் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க. You all know that CA dash or CA equal to A, CS or CS dash equal to AE. அதனால் A plus AE equal to 152 × 10⁶ கிலோமீட்டர். மார்க் திஸ் as equation 1. மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த எர்த்து வந்து இங்கே வரும்போது மினிமம் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ வந்து சன் SA அப்படின்னு வரும். லாங்கஸ்ட் வரும்போது SA டேஷ், மினிமம் வரும்போது ஷார்ட்டஸ்ட் வரும்போது SA. ஸோ தட் இஸ் SA நம்மளால் டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து CA, அதிலிருந்து CSஐ மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ CA minus CS gives நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா SA கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அது கொடுத்துட்டாங்க. மினிமம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன் டு த எர்த் SA equal to 94.5 × 10⁶ கிலோமீட்டர். SA we have to write total distance CA minus smallest distance கட் பண்ணிவிடுங்க CS. You all know that CA equal to A, CS equal to AE. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா நம்மளுக்கு AE வேல்யூ வேணும், 2AE வேணும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணணும். பிகாஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் AE இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் -A இருக்குது. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன வரும், -AE + AE வரும். நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா AE கேன்சல் ஆகிட்டு லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் தான் கிடக்கும். we need distance between 2 foci அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன், தென் we have A plus AE minus of A minus AE. மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது A அங்கே இருக்க A கேன்சல் ஆகிடும். AE இந்த -AE ப்ளஸ் AE வந்துடும். 2AE ஈக்குவல் டு ஸோ 152லேருந்து 94.5 மைனஸ் பண்ணும்போது 10⁶ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது, 57.5 கிடச்சிருக்கு. 2AE ஈக்குவல் டு 57.5 × 10⁶. ஒரு 10 எடுத்து இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 575 × 10⁵. The distance from the sun to the other focus is 575 × 10⁵ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. தென் எக்ஸசைஸில் வந்து 7th சம். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a rod of length 1.2 meter moves with its end always touching the coordinate axis. The locus of a point P on the rod, which is 0.3 meter from the end in contact with x-axis, is an ellipse. Find the eccentricity அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு எலிப்ஸ்ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். என்னது லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் இஸ் எலிப்ஸ்ன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அதோட எக்ஸென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ராடு லென்த் 1.2 மீட்டர் இருக்குது, ரெண்டு எண்டுமே வந்து கோஆர்டினேட் ஆக்சிஸை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து தரையில் இருக்க எண்டு வந்து A, டாப்பில் இருக்க எண்டு வந்து B. ஸோ இது வந்து Y ஆக்சிஸ், இது வந்து X ஆக்சிஸ். ஸோ கோஆர்டினேட் ஆக்சிஸ் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அப்புறம் Pன்ற மூவிங் பாயிண்ட், அதாவது the locus of a point P ராட் மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து x1 y1 எடுத்துக்கோங்க. நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். x1 y1 லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் நிறைய சம் பார்த்துருப்பீங்க 6th சாப்டரில். அதே கான்செப்ட் தான். இது வந்து இந்த பாயிண்ட்டு, இந்த பாத்து சுற்றி வர அந்த பாத்து உருவாகி இருக்க அந்த கோணிக்கு வந்து என்னென்னா ஒரு லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் வந்து என்னென்னு ப்ரூவ் பண்ணணும்னா எலிப்ஸ்ன்னு சொல்லணும் நம்ம. ஸோ இது வந்து 0.3 மீட்டர் இருக்குது. எங்கேருந்து லோயர் எண்ட்லேருந்து கீழே இருந்து 0.3 மீட்டரில் அந்த பாயிண்ட் இருக்குது. அப்போ டோட்டலாக இது வந்து 1.2.
ஸோ 1.2ல் 0.3 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 0.9. அதனால தான் 0.9 0.3ன்னு பிரிச்சிருக்கோம். டோட்டல் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் இங்கே வேணுன்னா. டோட்டல் வந்து 1.2. இந்த இடத்துல பீன்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொடுத்துட்டு 0.3 எண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் அதை மைனஸ் பண்ணி 0.9 எடுத்துக்கிட்டோம். இந்த ஈக்குவேஷன் இந்த லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் வந்து என்னென்னு சொல்ல போகிறோம் நம்ம இஸ் அ எலிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அகெயின் ஐ ரீட் த கொஸ்டின். எ ராட் ஆஃப் லென்த் 1.2 மீட்டர் மூவ்ஸ் வித் த எண்ட்ஸ் ஆல்வேஸ் டச்சஸ் த அந்த ரெண்டு எண்டுமே வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்போ தான் அந்த பாயிண்ட் லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் கிடைக்கும். அப்போ தான் அந்த ஈக்குவேஷன் நம்ம எலிப்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஆல்வேஸ் டச்சிங் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் த லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் P ஆன் த ராட் which is 0.3 ஃப்ரம் த எண்ட் இன் கான்டாக்ட். எண்டுனா எக்ஸ் ஆக்சிஸில் எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் 0.3 அங்கே போட்டுட்டு டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணிடும். ஸோ லெட் P of x1, y1 on the rod such that AB equal to 0.3, BP equal to 0.3. We have draw two perpendicular PC and PD to x-axis and y-axis. Then we got two triangle APC similar to triangle PDP. In triangle ACP or APC, see we have opposite side and adjust hypotenuse. Use sin theta, that is opposite divided by hypotenuse, that is y1 by 0.3. In triangle PDP we have adjacent hypotenuse, so use cos theta, that is x1 by 0.9. ஸோ ரெண்டு ட்ரையாங்கில் வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்குது, sin theta and cos theta ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். we all know that the identity cos square theta plus sin square theta equal to 1. Substitute the value of cos theta and sin theta. ஸோ ரிமூவ் பண்ணிவிடுங்க. x1 y1 இஸ் நத்திங் பட் xy. அது எப்பயுமே நம்ம அந்த பாயிண்ட்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்னு இருப்போம், தட் இஸ் நத்திங் பட் xyன்னு மாற்றிப்போம். அதான் லோக்கஸ் ஆஃப் யூ பாயிண்ட். ஸோ x squared by 0.9 whole squared plus y squared by 0.3 whole squared equal to 1. Yes, it is an ellipse. The locus of your point is an ellipse அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் E வேல்யூ கண்டுபிடிக்கணும். தட் இஸ் a squared வந்து 0.9 whole squared, b squared வந்து 0.3 whole squared. E equal to square root of a squared minus b squared by a squared. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 2 root 2 by 3 அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5.36. இந்த சம் என்னென்னா ஒரு மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற ஒரு எலிப்ஸோட வெர்டெக்ஸ், அதாவது சென்டர் வந்து 0,0, மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிற ஒரு எலிப்ஸோட வெர்டெக்ஸ் 0,0 இருக்கிற ஒரு பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒன் ஆஃப் த ஃபோக்கி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த ரைட் வேர்ட் சைடில் இருக்கிற ஃபோக்கை தான் எலிப்ஸோட ஃபோக்கை தான் பேரபோலாவுக்கும் ஃபோக்கையாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. தே ஆர் கிவன் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் கொடுத்துட்டு நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்க பேரபோலாவோட ஈக்குவேஷனை கேட்குறாங்க. அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்டிக்கல் பார்ட் ஆஃப் த ஆப்டிக்கல் லென்ஸ் சிஸ்டம் x squared by 16 plus y squared by 9. ஸோ ஒரு எலிப்டிக்கல் லென்ஸு the parabolic part of the system has a focus in common with the right focus. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா parabolic path இருக்குது, அதில் வந்து காமன் இருக்குது. எங்கே ஃபோக்கஸ் காமனாக இருக்குது, எந்த சைடு, ரைட் சைடு. அப்போது பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்டு அவனே கொடுத்துட்டான். இந்த வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா இஸ் அட் ஆரிஜன். அப்போது பேரபோலாவும் சரி சென்டரும் சரி எப்படி இருக்குன்னா ஆரிஜன் தான். ஸோ center at origin, vertex at origin, and the parabola is open to the right அப்படின்னு கொடுத்துட்டாங்க. determine the equation of the parabola. ஸோ நம்மக்கிட்ட கொடுத்தது பேரபோலா கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க. x squared by a squared 16, y squared by b squared 9. ஸோ தென் ஃபைண்ட் AE. இந்த ஃபார்முலா எப்படி கண்டுபிடிச்சோன்னா இந்த ஃபார்முலா எப்படி கண்டுபிடிச்சோன்னா மேலே இருக்க சம்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த ரூட்டை வெளில எடுத்துருங்க. ரூட்டை வெளில எடுத்திங்கன்னா ஏன்னு வரும். அந்த ஏவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா AE is equal to square root of a squared minus b squared. வேறு எந்த ஃபார்முலாவும் கிடையாது. இதுக்காக நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஈயோட ஃபார்முலாவில் a squared minus b squared by a squared அது ரூட்லேருந்து வெளில எடுத்துருங்க டினாமினேட்டர் வேல்யூ. தென் AE equal to square root of a squared minus b squared இஸ் அ ஃபார்முலா. ஸோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். 16 minus 9 root 7 வருது. ஸோ இது வந்து ரைட் மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் S1 S2 AE, 0 minus AE, 0. ஸோ root 7, 0 minus root 7, 0. ரைட் சைடில் என்ன இருக்குன்னா S1. அதுதான் வந்து பேரபோலாவுக்கும் ஃபோக்கியாக இருக்குது. அப்போது ஃபோக்கே ஆஃப் த பேரபோலா வந்து S.
√7, 0. ஸோ எடுத்துக்கிட்டோம். வெர்டெக்ஸ் 0, 0. இந்த 2 பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடுங்க. VS = A. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 0, 0, A, 0 இல்லைனா 0, 0, 0, A அப்படி இருந்ததுன்னா ஆன்சர் A தான். ஸோ அந்த பாயிண்ட் தான் ஆன்சராக வரும். ஆனால் மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடும்போது ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ √7 தான் A. ஸோ VS = A = √7. This is a right word parabola. So y² = 4ax is a general equation. y² = 4 × √7x is a required equation of the parabola. Next sum. ஸோ இந்த சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, a room 34 meter long, example 5.37, constructed to be a whispering gallery. The room has elliptical ceiling. டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. If the maximum height of the ceiling is 8 meter, determine the foci அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோக்கையை கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா அகலம் வந்து அதாவது வித்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2a, அதான் லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் 2a 34. இப்போ A = 17. ஹைட் வந்து ஹையஸ்ட் ஹைட் வந்து 8. அப்போ B = 8. ஏன்னா செமி எலிப்டிக்கல் தான் இது. தென் AE சேம் ஃபார்முலா A² - B². ஸோ 225னா AE வந்து 15. ஃபார் த எலிப்டிக்கல் சீலிங் ஃபோக்கை லொக்கேட்டட். எங்கேருந்து ஃபோக்கை இருக்குது? ஆக்சுவலி சென்டர்லேருந்து வெட்டிசஸ் எவ்வளோ இருக்குன்னா இந்த பக்கம் 17, அந்த பக்கம் 17 இருக்குது. அப்போது வெட்டிசஸ்குள்ளே தான் ஃபோக்கை வரும். இப்போ ஃபோக்கை எங்கே இருக்குது அப்படின்னா சென்டர்லேருந்து 15. ஸோ 17 முன்னாடி தான் 15 கரெக்டாக இருக்குது. லொக்கேட்டட் அட் த டிஸ்டன்ஸ் 15 cm ஃப்ரம் த சென்டர் அலாங் த மேஜர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ்லேருந்து சென்டரில் இருக்குது. சென்டர்லேருந்து 15 cm தள்ளி ஃபோக்கஸ் அமையுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 5.38 இந்த மாதிரி சம்முக்கு வந்து என்னென்னா, a non-invasive medical miracle in a lithotripper, a high frequency sound wave is emitted from a source that located one of the foci of the ellipse. The patient is placed so that the kidney stone is located at the other focus of the ellipse. என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ மருத்துவத்தில் இதை மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அதாவது நம்மளோட வயிற்று பகுதியில் கிட்னி இருக்குது. கிட்னி ஸ்டோனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் ஃபோக்கஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு சைடு வந்து கிட்னியில் இருக்க ஸ்டோனை வந்து ஒரு ஃபோக்கஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு சைடு ஃபோக்கஸை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதிர்வலைகள் ஸோ சவுண்ட் வேவ்ஸை வந்து நம்ம உடம்புல செலுத்துகிறாங்க. அப்போ செலுத்தும் போது அந்த ஃபோக்கஸ் வழியாக பாசஸ் ஆகி அது வந்து கரெக்டாக போய்ட்டு அந்த கல்லை ஹிட் பண்ணும். அதாவது ஸ்டோனை ஹிட் பண்ணிச்சுன்னா அது வந்து உடஞ்சி நம்மளுக்கு வெளியேறிடும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எலிப்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து எலிப்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இங்கே வந்து சவுண்ட் வேவ்ஸ் இப்படி இருக்குது. இது வந்து S2ன்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்து இப்படி பாசஸ் ஆகி இப்படி போய் ஹிட் ஆகுது. இங்கே தான் S1, இது S2, இது S1. இது வந்து Pன்ற பாயிண்ட். நீங்கள் டெஃபினேஷன் ஆஃப் த ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இப்படி வரைஞ்சிருப்போம். நம்ம Pன்ற பாயிண்ட் வந்து இப்படி வரைஞ்சிருப்போம். ஸோ P ஆஃப் S1, S2ன்னு வரைஞ்சிருப்போம். ஸோ இது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட். ஸோ PS1 + PS2 = லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ். அதான் வந்து ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ரேடியோ வேவ்ஸ் சவுண்ட் வேவ்ஸை வந்து இங்கே உள்ளே செலுத்திங்கன்னா இந்த பாயிண்ட் வழியாக உள்ளே பாஸ் ஆகி இங்கேருந்து போய்ட்டு கரெக்டாக அது டார்கெட்டு S1 தான் நம்ம கிட்னியில் இருக்க ஸ்டோன். ஸோ அதுக்கு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க S2. அப்போ தான் அது போய் டார்கெட்டை ஹிட் பண்ணும். ஸோ இதுலேயும் வந்து மேக்ஸ் யூஸ் ஆகுது. கிட்னி ஸ்டோன் ரிமூவ் பண்ணுறதுல கூட நான் வந்து மேக்ஸ் யூஸ் ஆகுதுன்றதை இந்த சம் மூலியமாக நம்மளுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கான கான்செப்ட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2 ஃபோக்கையில் ஒரு ஃபோக்கை வழியாக நம்ம சவுண்ட் வேவ்ஸை உள்ளே செலுத்துகிறோம். அது போய்ட்டு கரெக்டாக அந்த ஸ்டோன் கிட்னியில் இருக்க ஸ்டோன் தான் செகண்டு ஃபோக்கை அதை பிரேக் பண்ணிடுது. ஸோ அதுக்கான சம் வந்து எக்ஸாம்பிள் 5.38. If the equation of the ellipse x - 11 the whole squared by 484 plus y squared by 64 equal to 1, x and y are measured in centimeters கொடுத்துட்டாங்க. where the nearest centimeter should the patient's kidney stone to be placed so that the reflected sound hits the kidney stone. So where the nearest centimeter அப்படின்றாங்க. அந்த எந்த இடத்துல பேஷண்ட்ஸ் வந்து இருந்தார்னா, இந்த பேஷண்ட் கிட்னி ஸ்டோன் எந்த இடத்துல இருந்ததுன்னா கரெக்டாக போய் அது டார்கெட்டை ஹிட் பண்ணி அதை பிரேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ தட் ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வேவ் இட்ஸ் அ கிட்னி ஸ்டோன் அப்படின்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம்.
S2 S1ல் தான் வந்து கிட்னி ஸ்டோன் இருக்குது. ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஃபோக்கைன்றதால ஏஇ தான் தேவைப்படுது. ஸோ A squared 484, B squared 64, ஏஇ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 420, தட் இஸ் 20.5. ஸோ ஏஇ வந்து 20.5. சென்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.5ல் இருந்ததுன்னா ஸோ S2 ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ரெண்டு ஃபோக்கையுமே சென்டர்லேருந்து 20.5 வழியாக பாசஸ் ஆகி அடுத்த சைடில் இருக்க 20.5 போய் ஹிட் பண்ணுது. தட் இஸ் த பேஷண்ட்ஸ் கிட்னி ஸ்டோன் ஷுட் பி பிளேஸ்டு 20.5 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எலிப்ஸ். ஸோ மையப்பகுதியிலேருந்து சென்டர்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்கணும்னா 20.5 தள்ளி இருந்ததுன்னா அதான் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, வேர் த நியரஸ்ட் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்டர்லேருந்து நியரஸ்ட் எவ்வளோனா 20.5ல் இருந்ததுன்னா அந்த ஸ்டோனை வந்து அது ஃப்ரம் த சென்டர் த பேஷண்ட் கிட்னி ஸ்டோன் ஷுட் பி பிளேஸ்டு. அந்த பிளேஸில் இருந்ததுன்னா அது கிளியராக போய்ட்டு நான் என்ன பண்ணிடும், பிரேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அண்டு 5.5 இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே போல் ஒரு ஆர்ச் வே இருக்குது, டனல் ஒரு குகை மாதிரி இருக்குது, த்ரோ எ மவுண்டைன். ஸோ ஃபார் 4 lane ஹைவே அப்படின்ற 4 வழி பாதை இருக்குது. இஸ் ஹேவ் ஏ எலிப்டிக்கல் ஓப்பனிங். ஸோ வளைவு பார்த்திங்கன்னா எலிப்டிக்கல் மாதிரி இருக்குது. செமி எலிப்டிக்கல் தான் நம்ம எடுத்துக்க முடியும். டோட்டல் வித் ஆஃப் த ஆர்ச் ஹைவே நாட் ஏ ஓப்பனிங். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கிடையாது, மொத்தமாக கிடையாது. ஸோ அந்த ரோடு இருக்கிறது அளவு மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16 மீட்டர். அண்ட் த ஹைட் அட் த எட்ஜ் ஆஃப் த ரோடு வந்து மஸ்ட் பி சஃபிஷியன்ட் ஃபார் எ ட்ரக் 4 meter height to clear the highest point to the opening is to be 5 meter approximately. How wide must be the opening be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து 4 வழி பாதை இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம இங்கேருந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது சென்டரில் இருந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் 5 இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸோ என்ன நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது டோட்டலாக வந்து 16ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது 8ன்னு பிரிச்சுக்கோங்க. இந்த இடத்துல மேக்ஸிமம் 5 இருந்ததுன்னா ஸோ இட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் எ ட்ரக் 4 meter height to clear the highest point of the opening is to be 5 meter. ஸோ சென்டரில் இருக்கிறது தான் 5, மற்ற எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆல்ரெடி ஒரு சம் நம்ம பார்த்தோம், ஆர்ச் வந்து சைடில் வரும்போது அப்படியே மேக்ஸிமம்லேருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஸோ அந்த 4 வழி பாதையில் ஒரு ட்ரக் உள்ளே வரும்போது ஸோ 4 மீட்டர் உயரம் உள்ள ட்ரக்கு இது உள்ள நுழையுமான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டயக்ராம் இப்போ பார்க்கலாம். ஸோ டயக்ராமில் வந்து மொத்தமாக இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது போன சம்மில் வந்து ட்ரக் உள்ளே வருமானன்றதை பார்த்தோம். இந்த சம்மில் வந்து என்னென்னா இந்த டோட்டல் வித்து கேட்குறாங்க. டோட்டல் வித் இஸ் நத்திங் பட் லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ். இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இது மட்டும் இந்த ரோடு இருக்கிறது மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 16 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பிரிச்சுக்கிட்டோம் 8ன்னு. சென்டர்லேருந்து மேக்ஸிமம் ஹைட் வந்து 5. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு வேணும், இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா x1 எடுத்துக்கோங்க. இது வந்து 4, ஏன்னா 4 மீட்டர் ஹைட்டு ட்ரக்கு தான் உள்ளே வரப்போகுது. அதனால் இந்த ஹைட் வந்து 4, எக்ஸில் வந்து தெரியாது. அதனால் என்ன பண்ணிக்கிறோன்னா நம்ம இதை x1 எடுத்துக்கோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸில் பார்த்தீங்கன்னா ஏ இல்லை, பி மட்டும்தான் இருக்குது. பி மட்டும் இது ஏவாக எடுக்கக்கூடாது, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தான். ஸோ ஏன்னா ஃபுல்லாக வந்துருக்கணும். ஸோ ஏன்னா இது ஃபுல் லென்த்து கொடுத்துருந்தா தான் ஏ. அவங்க இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, கிளியராக கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். டனல் ஹைவே எலிப்டிக்கல் த டோட்டல் வித் ஆஃப் த ஹைவே நாட் த ஓப்பனிங் சொல்லியிருக்காங்க. மொத்த வளைவு கிடையாது, அந்த ரோடு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 16 அதை வந்து 8 பிரிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஹைட்டு சென்டர்லேருந்து 5. ஸோ நம்ம இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து x1 எடுத்துப்போம். ஸோ x1 இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா x1 இப்போ இது வந்து 4, ஏன்னா ட்ரக் வந்து 4, அப்போ x1, 4 அது உள்ளே வருதான்ற செக் பண்ண போகிறோம். Equation of the ellipse standard form x squared by a squared plus y squared by b squared equal to 1. X squared by a squared keep as it is, y squared by b squared 5, 25 ஆகிடும். Since the point x1, 4 lies on the ellipse, ஸோ அது வந்து எலிப்ஸ் மேலே தான் இருக்குது, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x1 squared by a squared plus 16, y-ஓட வேல்யூ 4. ஸோ 1 minus 16 by 25, that is 9 by 25. ஸோ x1 squared by a squared equal to 9 by 25. இப்போ x1 equal to 8ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட 8 இது வரைக்கும் தெரியும் நம்மளுக்கு. ஸோ இந்த அகலம் வந்து 8ன்னு தெரியும், அதனால் x1 equal to 8ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 64 by a squared equal to 9 by 25. a squared by 64 equal to 25 by 9. ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்கோம். Then a squared equal to 64 into 25 into 9. That is nothing but plus or minus 8 into 5 by 3. Therefore a equal to 40 by root 3. We need 2a because we need length of the major axis.
The total width is nothing but length of the major axis. The required width of the opening is 2a, that is 80 by 3 meter, that is 26.67 meter. ஸோ 16 மீட்டருக்கு ரோடு இருக்குது. மொத்த வித்து வந்து எவ்வளோனா அந்த ஓப்பனிங் வருது 26.67 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ட்ரக்கு உள்ளே வருமானது கொஸ்டின் கிடையாது. ஸோ 4 மீட்டர் ட்ரக் போகுது அப்படின்னா ஸோ அந்த பாதை மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 16 மீட்டர். டோட்டல் வித்தை நம்ம கண்டுபிடிச்சோம். இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் வந்து எக்ஸாம்பிள் 5.30ல் நம்ம அந்த ட்ரக்கு சஃபிஷியண்ட்டாக உள்ளே போகிறதுக்கு சஃபிஷியண்ட்டாக வழி இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த கொஸ்டினோட நம்ம வந்து எலிப்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ நான் எப்படி நடத்திட்டு இருக்கேன்னா 5.2 5.5ல் இருக்க எலிப்ஸ் அண்ட் பேரபோலா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம 5.2 5.5ல் இருக்கிற ஹைப்பர்போலா சம்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறமா 5.3 5.4 தனித்தனியாக பார்ப்போம். அதோட ஃபிஃப்த்து சாப்டர் கம்ப்ளீட் ஆகிடும். தேங்க்யூ.